புத்ராஜயாவில் உள்ள மன்னாரா இக்லாஸ் கட்டிடத்தை வாங்குவதற்கு 202.5 மில்லியன் ரிங்கிட் ஒப்பந்தம் போடப்பட்டதில் அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டதாக மனிதவள மேம்பாட்டுக் கழகம் HRD கார்ப் கூறியிருக்கிறது. 2024 தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கைக்கு HRD கார்ப் கொடுத்துள்ள பதிலில் அவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின்படி முன்பணமாக 120 மில்லியன் ரிங்கிட்டை செலுத்தினோம். பாக்கி தொகையான 82.5 மில்லியன் ரிங்கிட் 120 மாதங்களுக்கு 6,87,500 ரிங்கிட் என்ற தவணை முறையில் 10 ஆண்டுகளில் கட்டி முடிப்பதாக இணக்கம் காணப்பட்டதாக HRD கார்ப் தனது பதிலில் குறிப்பிட்டது. அந்த ஒப்பந்தம் குறித்து கடந்த வாரம் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையிலும் நாடாளுமன்ற பொது கணக்கு தணிக்கை குழு PAC அறிக்கையிலும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. முன்பணம் வழங்கியதில் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. அதாவது முன்பணத்தை செலுத்திய பிறகு HRD கார்ப் முதலீட்டு குழு முன்பணத்திற்கான அனுமதியை பெற்றதாக தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனினும் முன்பண விவகாரம் இயக்குநர் வாரியத்திடம் தாக்கல் செய்யப்பட்டு முறையான அனுமதி பெறப்பட்டதாக கால அளவு நிகழ்வுகள் அனைத்தையும் HRD கார்ப் விரிவாக பதிலில் இணைத்துள்ளது. தனது தலைமையிடமாக செயல்பட ஏதுவாக அவ்விரு கட்டிடங்களையும் வாங்க 2021 ஆண்டு HRD கார்ப் முடிவு செய்திருந்தது. எனினும் பேசியபடி விற்பனையாளரால் காலியான கட்டிடத்தை வழங்க முடியாததாலும் பெயர் மாற்ற முடியாமல் போனதாலும் அந்த ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.